என் ஆற்றலும் மீட்பரும் நீரே. என் கோட்டையும் மரணும் நீரே. அழகாய் பீடத்தில் ஜொலிப்பவரே. நற்கருணையின் பேழையில் ஜொலிப்பவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்று. காரணம், இன்று நமது குடும்ப விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு அற்புதங்களையும் புதுமைகளையும் நமக்கு நிறைவேற்றி நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற நம் பங்கின் பாதுகாவலியாம் புனித அன்னாளின் பெயருக்கு நாம் விழா எடுத்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இந்த விழா வழியாகவும் ஒவ்வொரு நாள் நவநாள் மற்றும் திருப்பலி வழியாகவும் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி கூறி வந்துள்ளோம். அதனுடைய முத்தாய்ப்பாக இன்று அவருக்கு ஒரு பெரிய விழா எடுத்து நன்றி பண் இசைத்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் நம்முடைய பாதுகாவலி அன்னாள் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இந்த நேரத்திலே நாம் நம்முடைய பாதுகாவலிக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களை மீண்டும் அவருடைய கரங்களிலே ஒப்படைப்போம். வருகின்ற ஆண்டுகளிலும் அவர் நம்முடைய குடும்பத்தை சீரோடும் சிறப்போடும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும். நமக்கு எந்தவித தீமையும் அணுகாவண்ணம் பாதுகாக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டும் நல்ல மழையை கொடுத்து நமக்கு விவசாயம் செழிக்க வேண்டும். கால்நடைகள் நமக்கு நல்ல முறையிலே சுகமாக இருந்தால்தான் நாம் அந்த விவசாயத்தை சிறப்புறச் செய்ய முடியும். எனவே அவையும் நல்ல உடல் சுகத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும். படித்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே உடல் நோயால் துன்பப்படுபவர்களுக்கு பூரண உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்று எல்லா தேவைகளையும் அந்த அன்னையிடம் வைத்து நம்முடைய குடும்பத்தை ஒப்படைத்து நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மூவொரு இறைவனின் அன்பிறை மக்களே, இன்று மரியனின் அன்னையும் நம் பங்கின் பாதுகாவலையுமான புனித அன்னாளின் விழாவினை சிறப்பிக்க திரு அவை நம்மை அழைக்கின்றது. புனித அன்னாள் சுபிகின் கலிலியாவிலிருந்து எருசலேம் வந்து அங்கேயே வாழ்ந்தனர் எனவும் குழந்தை பேரின்றி இறைவனை வேண்டி அன்னை மரியாதை பெற்றெடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் அன்னை மரியை இறைவனுக்கு அர்ப்பணித்து அதற்காகவே தயாரித்தனர் என அறியலாம். அன்னை மரியாள் இறைவனையை தாங்கி பெற்றெடுத்ததால் அவரது பெற்றோர் கொண்டாடப்பட வேண்டியவர்களே. இறைவனுக்காகவே அன்பானவர்களாக அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக வாழ நம்மையும் நம் குடும்பம், சமூகம், நாடு, உலகம் அனைத்தையும் தயாரிப்பவர்களாக மாற வேண்டும் என்று இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். நம் பாதுகாவலின் பரிந்துரைக்காக நன்றி கூறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் கடமையில் தவறில்லாமல் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையானை புழுதும் கனியான புனித மரியாதையும் வானத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நான் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது எதிர்க்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே, ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 44 இறை வசனங்கள் 1 மேலும் 10 முதல் 15 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கையின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அளிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போம். பேரு பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போம். பேரு பெற்றோர் பேரு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பி தற்பெரும் நலமும் நீர் பெறுவி. இல்லத்தில் உன் துணைவியா கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணுமிடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர். பேரு பெற்றோர் பேரு பெற்றோர்.
நடத்தும் ஆடவர் இவ்வித ஆசி பெற்றவரா. ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் அவர் தூயாவியை பெற்றிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவாக்குகள் 16 தொடக்கம் 17 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டிற்கு ஒரு முறை நம்முடைய பங்கின் பாதுகாவலையாய், நம்முடைய ஊருக்கு என்றென்றும் அரணாய் காவலாய் நமக்கு பரிந்து பேசுபவராய் இருக்கின்ற புனிதர்களை தாங்கி இருக்கின்ற
பங்கு திருவிழாவை அவர்களுடைய நாமத்திலே கொண்டாடுகிற பொழுது எண்ணற்ற மகிழ்ச்சி, எண்ணற்ற சந்தோஷம். ஏனென்றால் அனைத்து உறவுகளுடைய வருகையும் அன்றைய நாளிலே இருக்கும். உறவுகள் அனைவரும் ஒன்றாக வந்து தங்களது உறவின் வெளிப்பாட்டை எல்லா வகையிலும் வெளிப்படுத்தி ஆலயத்தில் நடைபெறுகின்ற திருப்பலிகளில் பங்கேற்று கொண்டாட்டங்களை சிறப்பாக பங்கேற்று அனைத்து நிகழ்வுகளிலும் நாம் பக்தியோடு பங்கேற்கிற போது நிச்சயமாக கடவுளுடைய ஆசி நமக்கு கிடைக்கிறது. இன்றைய நாளில் நான் தவறவிட்டு விடக்கூடாது. இன்றைய நாளில் நான் இந்த நேரத்தில் ஆண்டவரோடு அந்த பலியில் பங்கேற்று என்னுடைய பாதுகாவலியாக இருக்கின்ற அன்னமாலை நான் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும், நன்றி சொல்லி மகிழ்ந்து இன்புற வேண்டும் என்று சொல்லி இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக நம்முடைய பாதுகாவலியானவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆசிரியை பெற்று தருகிறாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, பங்கு தந்தையின் பேராளர் சகோதரிகள் பேராளின் என் பேராலும் வந்திருக்கின்ற உங்கள் மண்ணின் மைந்த தமஸ் கடிகளார் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பீஸ் டு யூ ஆல். சவுண்டே காணும். சந்தோஷம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சந்தனத்தாய் வீற்றிருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அமரடிக்கை பங்கு இல்லையா? போயிருக்கீங்களா? அமரடிக்கை எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறீங்களா? வெரி குட். ஆவுடையார் கோவில் தாண்டி அங்க ஆவுடையார் கோயிலிருந்து பிரிந்து உருவான அமரடிக்கை பங்கு. அங்க ஒரு சந்தனத்தாய் ஆலயம் இருக்கு, தெரியுமா? சந்தனத்தாய். என்னப்பா சந்தனத்தாய்ங்கிறீங்க? அன்னம்மாள் சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? செயின்ட் ஆன், ஆனி, அன்னம்மாள், ஆன் அம்மாள். நம்ம தமிழக மரபு வந்து ரொம்ப மரியாதையோடு அழைக்கிறது இயல்பு. ஆன் என்றால் அவங்களுடைய பெயர், அந்த மொழி அவங்க மொழியில ஆன், ஆங்கிலத்தில் ஆன்கிறீங்க. அதோடு சேர்த்து அம்மாள் என்று சொல்லித்தான் நம்ம அன்னம்மாள், ஆன் அம்மாள், அன்னம்மாள் என்று அழைக்கிறோம் மரியாதையோடு. அங்கே இந்த தாயினுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. ஒரு நாள் இந்த போன்று விழாவுக்கு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று பங்கு தந்தையினுடைய அழைப்பின் பேரில் அங்கு சென்றிருந்தேன். திருப்பலி நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அங்கே இருக்கின்ற வளாகத்தில் அங்கே வந்திருந்தவர்களோடு உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு தாய், ஏறக்குறைய ஒரு தாய் என்று சொல்லிட்டு ஒரு பாட்டியானவர், ஒரு 70 வயது இருக்கும், 70 வயது நிறைந்த ஒரு பாட்டியானவர், ஃபாதர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், டைம் இருக்குமா? இல்லை, அரை மணி நேரத்தில் பூசை இருக்கு, நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க பேச முடியும்னா சொல்லுங்க, நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அனுபவம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். எல்லாருக்கும் இந்த போன்ற அனுபவங்கள் இருக்கும், எல்லாருக்கும் நிச்சயமாக இது போன்ற அனுபவம் இருக்கலாம். இந்த பாட்டி என்ன அப்படி சொல்ல போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப ஆவலா அவங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த பாட்டி ஆரம்பிக்கிறாங்க, ஃபாதர், எங்க குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பம். அதாவது அமரடிக்கை ஊர்ல இருந்து இருக்கிற பாட்டி இல்ல, அவங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த தாயின் மீது மிகுந்த பற்றும் பாசமும் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்த அவர் அந்த தாயை சந்திக்க வந்திருக்கிறார். அதாவது கிறிஸ்தவ பாட்டி இல்ல, மற்ற மதத்தை சார்ந்த பாட்டி. அந்த அளவுக்கு அந்த தாயை பற்றிய புரிந்துணர்வு, அவரை பற்றி அறிந்த அவர் அந்த தாயை தேடி திருவிழா நாளிலே திருப்பலியில் பங்கேற்க வேண்டும், அந்த விழாவில் பங்கெடுக்க வேண்டும் என்று மிகவும் ஆசையாக, மிகவும் தாகத்தோடு அங்கே வந்திருக்கிறார். இன்றைய நாளில் எனக்கு நிச்சயமாக நான் ஏற்கனவே பெற்ற ஆசிரியர் எனக்கும் இந்த நாளிலும் கிடைக்கும் என்ற மன உறுதியோடு அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். நான் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வில்லேஜ் இந்து தான். என்னுடைய குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னா என்ன? வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு என்ன? நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறீங்க, அதனால என்ன ரொம்ப வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னா என்ன சொல்ல கேள்விப்பட்டிருக்கோமா? ஆமா, உங்க பாட்டுக்கு ஏகபோகமா வாழ்ந்து, ஆமா, மிக செல்வ செழிப்போடு ஏராளமான செல்வங்களை கொண்டிருக்கிற குடும்பம் எங்கள் குடும்பம்.
எங்கள் குடும்பத்திலே எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு விஷயத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லை, எல்லாம் கிடைச்சோம், எல்லாமே இருக்கு ஃபாதர். அப்படி இருந்து நாங்க வளர்ந்த குடும்பம். எங்களுடைய மூத்த மகனுக்கு குழந்தை வரம் இல்லை. குழந்தை வரம் இல்லை என்று சொல்லி என்னிடம் எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகுந்த கவலையோடு இருந்தோம். இத்தனை ஆண்டுகள் ஆனது, ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் காத்து காத்து வீணாய் போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே பல முயற்சிகளை, பல மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெற்றோம். புண்ணியம் இல்லாமல் போன சூழ்நிலையிலே இந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ சகோதரனுடைய கான்டாக்ட் எங்களுக்கு கிடைக்குது. அவங்க சொல்றாங்க, நீங்க அமரடிக்கு வாங்க, அங்க மாசத்துல முதல் சனிக்கிழமை நடைபெறுகிற அந்த வழிபாட்டுல பங்கெடுங்க, அங்க தாயிட்டு நீங்க உட்கார்ந்து கண்ணீரோட நீங்க இந்த ஒரு காரியத்தை குறித்து உங்களது மூத்த மகனுக்கு குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு ஜெபிங்க. நிச்சயமாக உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளாக நீங்கள் இழந்த மகிழ்ச்சி, நீங்கள் காண விரும்புகிற மகிழ்ச்சி, நீங்க எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த கொடையை ஆண்டவர் இந்த தாயின் வழியாக உங்களுக்கு அருள்வார் என்று சொன்னதை நம்பி நான் இந்த தாயினுடைய ஆலயத்தை ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையும் தேடி வர ஆரம்பித்தேன். நான் ஹிந்துவாக இருந்தாலும் என்ன நிகழ்கிறது, என்ன வழிபாடு நடக்கிறது, என்ன பேசுகிறார்கள் என்று முன்பின் எனக்கு அதை பற்றி தெரியாது இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அந்த திருப்பலியில் பங்கேற்கிற பொழுது, அங்கே நடைபெறுகிற வழிபாடுகளில் மற்ற மறையுரை கேட்கிற போதும் எனக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும், இந்த சந்தன தாயை குறித்து எனக்கு இன்னும் அதிகமான புரிதல் வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டவளாக தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். தொடர்ந்து நம்பிக்கையோடு இந்த செபத்தை அவர் இந்த தாயினிடத்திலே ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தேன். நாட்கள் கடந்தது. 1 மாதம், 2 மாதங்கள், 3 மாதங்கள், 4 மாதங்கள் ஆனது. ஆண்டவர் நாங்கள் எதிர்நோக்கி காத்திருந்த அந்த ஒரு பரிசை எங்களுக்கு தந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எதிர்பார்க்காது இருந்த வேலை, அதாவது என் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், மற்றவர்கள் நீங்க ஏன் போய் முயற்சி பண்றீங்க, நீங்க அங்க போய் என்னத்தை கண்டீங்க, நீங்க போய் என்ன கிடைச்சிட போகுது என்று என் மற்ற உறவுகள் எனக்கு சொன்னாலும் நான் நம்பிக்கையோடு அந்த என்னுடைய கிறிஸ்தவ சகோதரி சொன்னதை கேட்டு அங்கு சென்று ஜெபத்திலே வைத்த வேளையிலே என் கூக்குரலை கேட்டார் அந்த ஆண்டவர். இந்த தாய் பரிந்துரைத்த அந்த ஜெபத்திற்கு பதில் மொழி தந்தார் அந்த ஆண்டவர். ஆகவே நான் அந்த ஆண்டவரை பற்றிக் கொள்கிறேன், ஆண்டவரை பின்பற்றுகிறேன், ஆண்டவரை பின்தொடர்கிற நான் கிறிஸ்தவளாக மாறுகிறேன் என்று சொல்லி இந்த கொடையை தந்த ஆண்டவர் தொடர்ந்து காத்து நல்ல ஒரு ஆண் மகவை எங்களுக்கு தந்தார். குழந்தையே இல்லை என்று மனமுடைந்து சோர்ந்த நிலையிலே, வாழ்க்கையிலே எல்லா விதமான கஷ்டத்தின் பிடியிலும் அங்கே இருந்த எங்கள் குடும்பத்திற்கு தொடக்கத்திலிருந்து நாங்கள் மிக வேதனையுற்று காத்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே இந்த கொடையை, இந்த பரிசை தந்த ஆண்டவரை நான் ஒருபோதும் மறவேன். இந்த பரிசை ஆண்டவர் எனக்கு தருவதற்கு மிக ஒரு வாய்க்காலாக, மிக ஒரு பரிந்துரைக்கின்ற தாயாக இருக்கின்ற இந்த சந்தன தாயை, இந்த அன்னமாலை நான் மறவேன் என்று சொல்லி தொடர்ந்து நான் வருவேன், கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்று சொல்லி அங்கே ஒரு சான்று பகர்ந்தார். எல்லோருக்கும் முன்பாக திருப்பலி முடிந்த பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், எனக்கு நிகழ்ந்ததை எல்லோருக்கும் முன்பாக எடுத்து கூற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பை பெற்று அங்கு ஒரு சாட்சியம் அளித்தார். எல்லோரும் அந்த தாய் வாழ்வில், அந்த குடும்பத்திற்கு, அந்த ஹிந்து குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளை, இந்த தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தின் மீது இருக்கின்ற வல்லமை உணர்ந்தார்கள். தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து கிறிஸ்தவளாக அந்த தாய் பின்பற்றி கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை! அதாவது இல்லை, இனிமேல் இருக்கவே போவதில்லை என்று மிக ஒரு ஏமாற்றத்தின் விளிம்பு நிலையில இருக்கின்ற ஒருவருக்கு ஆண்டவர் இதை தருகிறார். இந்த ஒரு உண்மை, இந்த ஒரு கொடையை, இந்த ஒரு பரிசை தருகிறார் என்று சொன்னால், ஒரு மாற்று மத சகோதரிக்கு தருகிறார் என்று சொன்னால்,
ஏன் இந்த ஒரு குழந்தை வரம் இல்லாமல், குழந்தை வரம் மட்டுமல்ல, வேற எந்த ஒரு காரியத்தையும், வேற ஒரு வேண்டுதலும் நிறைவேறாத எண்ணங்கள் இயக்கங்கள் ஏதேனும் என் குடும்பத்தில் இருப்பேன், ஏன் நமக்கும் தர மாட்டார், ஏன் தரமாட்டார், எனக்கும் தருவார் என்ற உறுதியோடு நாம் ஏன் இந்த தாயை தேட மறுக்கிறோம், ஏன் இந்த ஆண்டவரை தேட மறுக்கிறோம்? ஒருவேளை தேடிக்கொண்டே இருக்கலாம். உங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள், விரைவாக நீங்கள் வேண்டியது உங்களுக்கு கிடைக்க வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வயதானவங்களை, உங்க வீட்டின் மூத்தாரை, மூத்த பெற்றோரை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கை தூக்குங்க. ஒன்னும் தயக்கம் இல்லாம கை தூக்குங்க. கை தூக்காதவங்களை எல்லாம் நான் என்னன்னு எடுத்துக்கிறது? பிடிக்கலன்னு தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்களா? நல்ல கவனிங்க. நம்முடைய மூத்தார், நம்முடைய தாத்தா பாட்டிகள், தாத்தாக்கள் பாட்டிகள் இருக்காங்க, அப்பாவுடைய அம்மா அப்பா, அப்பாவுடைய அம்மா அப்பா, அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, மூத்தார், மூத்த பெற்றோர். அவர்கள் நிச்சயமாக அவர்களை பிடிக்காதவர்கள் இருக்கவே முடியாது. குழந்தைகளை பாருங்க, யார் அதிகமாக நேசிப்பாங்க? தாத்தா பாட்டிங்களை ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும். ஆனா தாத்தா பாட்டிங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மிகவும். ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைச்சிடும் இல்லையா? அப்பா அம்மா தர முடியாதது என்று தர மறுக்கின்ற காரியங்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகளால் நடந்தேறும் இல்லையா? ஆக தாத்தா பாட்டிகளை பிடிக்காத நபர்களே இருக்க முடியாது. ஒருவேளை கையை தூக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம், அல்லது தயக்கமா இருந்திருக்கலாம். எல்லாருக்குமே நம்முடைய மூத்தாரை, மூத்த பெற்றோரை பிடிக்கும். ஆமாவா இல்லையா? வெரி குட். அப்படி நம்முடைய மூத்தார், மூத்த பெற்றோர் நம்முடைய வீட்டில் இருக்கிறது அவங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இல்லையா? மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் நாம் முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கின்றார்கள், மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எதுவுமே நல்ல கவனிங்க. நம்ம வீட்டுல நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா நம் வீட்டில் இருக்கின்ற மற்ற பெரியவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம். நல்லா தெரியும், குழந்தை வளருது அப்படின்னா, குழந்தை எப்படி வளருதோ அது எதை பொறுத்து அப்படின்னா, வீட்டில் இருக்கின்ற மற்ற உறவுகளை பொறுத்து, தாய் தந்தையை, மற்ற அண்ணன் தம்பிகளை, மற்ற மூத்த பெற்றோரை அவர்களை பொறுத்து அந்த குழந்தை எப்படி வளருது அப்படிங்கிறது பின்னாடி அறியப்படுகிறது. இது நீங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆகவே ஒரு குழந்தை வீட்டில் இருக்கின்ற மூத்தாரை பார்த்து அவர்களை விரும்பி, அவர்களை நேசித்து, அவர்கள் சொல்வதை கேட்டு, அவர்கள் காட்டுகிற வழியில் நடந்து பெரிய நல்ல ஒரு பிள்ளையாக, பெரியோர்கள் போற்றத்தக்க மனிதையாக, பெற்றோர்கள் குழந்தைகளை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிற, மிகவும் திருப்தி கொள்கிற, பெற்றோர்கள் பெருமையாக பார்க்கின்ற விதத்தில் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. இங்கே இந்த நாளிலே நம்முடைய இயேசு ஆண்டவருக்கு இந்த அன்னாள் யார்? இயேசு ஆண்டவருக்கு இந்த புனித அன்னாள் யார்? பாட்டியா, அம்மாச்சி அல்ல? அவங்கள எல்லா இடமும் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எப்படி நீங்க சொல்றீங்க, அழைக்கிறீங்கன்னு தெரியல. சோ அம்மாச்சினே வச்சுக்கோங்க, அம்மாவை பெற்றெடுத்த தாய் அம்மாச்சி. சோ இயேசுவுக்கு அம்மாச்சி, தாத்தா பாட்டி எல்லாரையும் பிடிக்கும். மரியாளுக்கும் தன்னுடைய பெற்றோரை ரொம்ப பிடிக்கும். மிக நீண்ட காலமாக இந்த தாய், இந்த ஒரு கதையில கேட்டோம், உண்மையாக நடந்த நிகழ்வில் கேட்டோம் இல்லையா? அதே போல இந்த மரியாளுடைய தாய் சுவைக்கின் அப்பா, சுவைக்கின் அண்ணமாள், இவர்களுக்கு ஆண்டவர் அந்த முதிர்ந்த வயதில் இந்த கொடையை கொடுத்தார், பரிசை கொடுத்தார். ஒரே ஒரு பரிசு, கடவுள் தந்த ஒரே பரிசு இந்த அன்னை கன்னிமரியாள். அன்னை கன்னிமரியாளை பக்தியிலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய அந்த பெற்றோர் போன்று மரியாளும் மிக நேர்த்தியாக வளர்த்தெடுக்கப்பட்டார். குடும்பத்திலே அந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தது. அவருடைய தாய் தந்தை செல்வ செழிப்போடு இருந்தாலும், மிக வசதியான நிலையில இருந்தாலும், பெரிய செல்வாக்கோடு இருந்தாலும், மற்றவர்கள் மதிக்கப்பட சூழ்நிலையில கூடிய வகையில இருந்தாலும், இந்த குழந்தை இல்லாத சூழ்நிலை மிக வருத்தத்தில் அவர்களை ஆழ்த்தி இருந்தாலும், கடவுளுடைய கடைக்கண் பார்வை அவர்களுக்கு கிடைக்க பெற்று, மரியாள் அவர்களுக்கு மகளாக பிறக்க கிடைக்க பெற்று இவர்கள் மிக சந்தோஷத்தோடு இருந்தார்கள். குழந்தை வளர்கிற பொழுது இந்த தாயும் தந்தையும் மிக சிறப்பாக மரியாளை வளர்த்தெடுத்தார்கள். பெரிய நல்ல ஒரு தந்தையை, தாயை பெற்றிருந்த மரியாளும் இயேசு ஆண்டவரை மிக சிறந்த விதத்திலே கடவுளை திட்டப்படி வளர்த்தெடுத்தார். நல்ல ஒரு சூழ்நிலையிலே வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த மரியாளும் இயேசு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று. குழந்தை வளர்ப்பு, குழந்தை எப்படி வளர்த்தெடுக்கிறோம் என்பது. இந்த மரியாளை மிக சிறந்த விதத்திலே மிக பக்தியுடையவளாக, என்னன்னே தெரியாது, திடீர்னு வானதூதர் அவருக்கு தோன்றி மங்கள வார்த்தையை சொல்லுகிற பொழுது இந்த மரியாள் சற்று கலக்கமுற்று இருந்தாலும், சற்று குழம்பிய நிலையில இருந்தாலும் கடைசியில் சொன்னது என்ன? கடைசியில் சொன்னது என்ன? இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் வார்த்தையின்படியே எனக்காக. ஆக ஆண்டவருடைய திருவுளத்தை முழுமையாக தொடக்க முதல் இறுதி வரை பின்பற்றிய அந்த கன்னிமரியாள் தன் பெற்றோரை போன்று அவர்களிருந்து பெற்ற நல்ல பண்புகளை உள்ளடக்கியவளாக சிறந்த விதத்தில் வளர்ந்த தாயானவள் கடவுளின் திட்டப்படி இறுதி வரை வாழ்ந்தாள். இந்த அவருடைய இயேசுனுடைய தாத்தா பாட்டி இருக்காங்களே, அவங்க 2 பேரும் கடவுளின் திட்டப்படி தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். எப்படி தாயோ தாயை போல் பிள்ளை, தாயை போல் அடுத்து பிள்ளை, இப்படியே நாம் அவர்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நல்ல ஒரு வளர்ப்பு அங்கே இருந்தது. கடவுளுக்கு ஏற்பட விதத்திலே வளர்த்தெடுத்தார்கள். கடவுள் பக்தியிலும் ஞானத்திலும் எல்லா காரியங்களும் சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாக அங்கே வளர்க்கப்பட்டார்கள். இங்கே மரியாளும் சரி, அவருடைய மகன் இயேசுவும் சரி, சிறந்த ஒரு மூத்தோராக அந்த சுவைக்கினும் அன்னமாளும் திகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சில மூத்தார்களும் சில பெற்றோர்களும் இன்றைய காலகட்டத்திலே குழந்தை வளர்ப்பில் கோட்டை விடுகிற தன்மை இருப்பதை பார்க்கிறோம். இப்போ ஒரு கூட்டு குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து இருக்கிற பொழுது பல பிரச்சனைகள் வரும் போகும், பல சண்டை சச்சரவுகள் வந்து போகும். எல்லாவற்றையும் தாண்டி அதை கடந்து நீச்சல் அடிச்சு ஒற்றுமையாக வாழ்கிறதை பார்க்கிற ஒரு குழந்தை எப்படி வளரும்? எப்படி வரும்? வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சோர்ந்து போயிடக்கூடாது, கணவனை வேண்டான்ட்டு டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுல போய் நீச்சல் அடிச்சு போராடி குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்கிற குழந்தை டிவோர்ஸ் கேட்குமா? கல்யாணம் ஆன 3 நாள்ல கேட்குமா? 3வது நாளே எனக்கு டிவோர்ஸ் வேணும் வந்து நிக்குமா வீட்டுல? கிடையாது, கிடையாது. நல்ல புரிந்துணர்வோடு பட்டு தெரிந்து பார்த்து வாழ்ந்து வளர்கிற குழந்தை பெரியவளாகி இன்னொரு இடத்தில் திருமணம் முடிக்கிற பொழுது இந்த குழந்தை எல்லாரையும் அரவணைத்து செல்கிற, இந்த பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது திருமணம் முடித்து அந்த அடுத்த வீட்டில் இருக்கிற பொழுது அனைவரையும் அரவணைத்து அன்பு செய்து விட்டு கொடுத்து மன்னித்து ஏற்று வளர்கிற, ஏற்று குடும்பத்தை நேரிய வழியில் நடத்தி செல்கிற நல்ல ஒரு குடும்ப தலைவியாக தலைவனாக அங்கே இருக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, குழந்தை வளர்ப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுல, இப்போ ஒரு பொண்ணுக்கும் அது தவறாக உறவு கொண்டிருந்த ஒரு 2 பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. ஆயுள் தண்டனை விதிச்சாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? நியூஸ்ல பாத்தீங்களா? 2 குழந்தைகளை தூக்க மாத்திரை நிறைய கொடுத்து, ஏறக்குறைய 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன், கொடுத்து கொன்றுவிட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடுகிற பிள்ளைகளை, பெற்றோரை, தாயை நாம் பார்க்கிறோம். இது இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட் நேற்று வந்தது. இன்றைக்கு நீங்க பார்த்திருக்கீங்க நியூஸ்ல. இப்படியாக குழந்தைகளை சரியான விதத்திலே வளர்க்க தெரியாத, குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத, குழந்தைக்குரிய மாண்பையும் மரியாதையும் கொடுக்க தெரியாத பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. கடவுளை தேடுகிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், கடவுள் பக்தியில சிறந்து விளங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடி வருகிற நாம் நம்முடைய பிள்ளைகளையும் அழைத்து வருகிறோம், பிள்ளைகளையும் பக்தியில் வளர்க்க முயற்சி செய்கிறோம். இத்தனை முயற்சிகளிலும், நாம் எடுக்கின்ற அத்தனை முன்னெடுப்புகளிலும் ஆண்டவர் இந்த தாயினுடைய அன்னமாருடைய பரிந்துரை ஏற்று ஒவ்வொரு நாளும் அன்றாட்ட சொல்றோம், தாயே உம்மை போன்று நாங்கள் வாழணும், உம்மை போன்று நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும், உம்மை போன்று நாங்கள் ஆழமான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், இறுதி வரை வேண்டுவது கிடைக்கும் என்ற உறுதியோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அன்றாடுகிறோமே. அதே போன்று நாமும் தொடர்ந்து கடவுள் பக்தியில் கடவுளை தேடி வருகிற நாம் ஆண்டவரை பலியில் பங்கேற்று பலியில் நாமும் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த தாயை போன்று நானும்
கடவுளோடு சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும், கடவுளின் திட்டப்படி நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து மன்றாடி கொண்டிருக்கிறீர்களே, உங்களது ஜெபம் கேட்கப்படட்டும், உங்களது வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கட்டும். நீங்கள் வேண்டுகிறவைக்கு மேலாக ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிறபடியாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, அருள் வரங்களை நிரப்பி உங்கள் வாழ்வை உயர்த்தட்டும். உங்கள் வாழ்வில் எல்லா ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியும் மன நிறைவோடும் நீங்கள் வாழ்ந்து கடவுளை நீங்கள் நன்றியோடு நினைத்து பாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற நம் பாதுகாவலி அன்னம்மாளுக்கு நன்றி உணர்வோடு இருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த தாய் காட்டுகிற வழியிலே நடங்கள். அன்னம்மாள் எல்லா விதமான அனுபவங்களை பெற்ற அந்த தாய், எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்த அந்த தாய், இறுதி வரை நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த தாய், தன் பிள்ளைகளை பொறுப்புணர்வோடு பெற்றெடுத்த, தன் பேர பிள்ளை பெற்றோடு பொறுப்புணர்வோடு வளர்த்தெடுத்த அந்த தாய் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற அந்த தாய் காட்டுகிற வழியிலே நடப்போம். நிச்சயமாக ஆண்டவரும் அந்த தாய், அந்த சந்தன தாய், அந்த அன்னம்மாள் நம்மோடு கூட இருந்து நம் வாழ்வில் எல்லா விதமான மகிழ்ச்சி மன நிறைவையும் தந்து நம் வாழ்வில் வேண்டுவதற்கு மேலாகவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் இன்புற்று மகிழ்ந்திருக்கும்படியாக நம் குடும்பங்களை வளர்த்தெடுக்க வேண்டும், நம் குடும்பங்களை உயர்த்த வேண்டும், நம் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் அமைதி மகிழ்ச்சி தர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் வளர்ந்து ஒன்றாக ஒற்றுமையாக ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கின்ற தன்மைகளை புரிந்துணர்வோடு பிரிந்து செல்லாதபடிக்கு, மனிதர்களை வெறுக்காதபடிக்கு, எல்லாரையும் அன்பு செய்கின்ற ஒரு பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே, இந்த விழா நாளிலே இந்த காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக ஒரே குடும்பமாய் ஒப்பு கொடுக்கின்ற நம் ஜெபம் வீணாய் போகாது. நம் ஜெபம் பதில் கிடைக்க பெறும். நம் ஜெபத்திற்கு நிச்சயமாக வல்லமை உண்டு. இந்த ஜெபத்திற்கு அந்த தாயானவள் நிச்சயமாக பரிந்துரைத்து பதில் மொழி இன்றே தருகிறார், இந்த திருப்பலி வேளையிலே தருகிறார். நாம் ஆஸ்வதிக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் திருப்பலி நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். வல்ல இறைவன் நல்ல அருள் புரிந்து நம் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து நம் வாழ்வை உயர்த்துவராக. ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போம். இம்மட்டும் கைவிடாது காக்கின்ற அந்த இறைவன் நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் பதில் மொழியை தந்து நம் வாழ்வில் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்ற தேவன் திருப்பலி வேளையிலே இறை மக்களின் சமூகத்தின் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறார், என் வேண்டுதலால் என் வாழ்வை உயர்த்துகிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வின் தேவைகளை இந்த நன்னாளில் அவர் பாதம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். அப்பா தந்தாய், இந்த உன்னத நாளுக்காக உமக்கு நன்றி. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்த எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களிடம் ஒப்படைத்துள்ள இறைமக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தி செல்ல தேவையான அருளாசி பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவும் இரக்கமும் உள்ள இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஒப்பற்ற செல்வமாகிய இறைவா, எம் பள்ளியின் பாதுகாவலி புனித அன்னம்மாளின் மாபெரும் விழாவினை சிறப்பிக்கும் இந்நாளில் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் தேவைகளை நிறைவு செய்து ஆண்டு முழுவதும் அருளாசை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்னதமானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து இளைஞர் இளம்பெண்கள் இவர்களுக்கு நீர்வான் ஒளியாகவும் வழியாகவும் இருந்து வழிகாட்டி அவர்களிடம் உள்ள தேவையற்ற பழக்கங்களை மாற்றி ஆசிர் பொழிந்து நல்வழிப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மாற்றுமை நிறைந்தவரே, உம்மைக்கே மாற்றுமை. யாரை நான் அனுப்புவேன் என்ற என் இறைவா, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை கடவுளுக்கே உரியது. மக்களின் ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சியில் ஈடுபட்டு குருக்களை வரவழைத்து மறைமுறை வழியாக இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளின் அருள்மொழி பொழிந்து திருப்பலி வழியாக ஆன்மீக உணவை அருளி புத்துயிர் தந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம் பங்கு தந்தை அவர்களுக்கு
தூய ஆவியின் அருள் என்றும் அருள் ஆசிர் பொழிந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறிது நேரம் மௌனமாய் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வழியும் ஒளியும் ஜீவனுமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம் பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம் பாதத்திலே ஏறெடுத்திருக்கிற இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தும் உமக்கு விருப்பமானால் தக்க நேரத்தில் அனைத்திற்கும் பதில் மொழியை தந்து எங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்கும்படியா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணம் தந்திடுவே, நான் அர்ப்பணமாகிடுவே. உந்தன் பீடத்திலே என்னை நான் தருவேன், உந்தன் பாதத்திலே சரணமாகிடுவேன். அர்ப்பணம் தந்திடுவே, அர்ப்பணமாகிடுவே. என் வாழ்விலே நீ செய்த நன்மைகள் நாளும் பொழுதுமே நான் எண்ணி வாழ்கிறேன். நன்றி வழி உனக்கென நான் தருவேன், நன்றி வழி உனக்கென நான் தருவேன். நன்றி காணிக்கை நான் தருவேன். அன்பிற்கு சகோதரி சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் திருப்பை புகழும் போல் ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசையில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேருபயங்களுக்கேற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களது வாழ்க்கை அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்வாதம் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்கள்
படைக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம்.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்குகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறிந்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் நலமோடும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் நிம்மதியோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவரது உடல் வழியாகும் திரு ரத்தத்தின் வழியாகும் நமக்கு தந்து நம்மை வாழ்விக்கின்ற தெய்வம். இவர் தருகின்ற இந்த விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன்.
என்று சொல்லியார்கள். அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். அன்புக்குரியவர் இருந்திது இருந்திது இயேசுவின் இருந்திது உண்ண வாருங்கள் அருக வாருங்கள். விருந்திது விருந்திது இயேசுவின் விருந்திது உண்ண வாருங்கள் அருக வாருங்கள். இயேசுவின் தேகம் உணவாக மாறி இயேசுவின் ரத்தம் பானமாக மாறி இயேசுவின் தேகம் உணவாக மாறுது இயேசுவின் ரத்தம் பானமாக மாறுது. அள்ளி அள்ளி பருக வாருங்கள் அள்ளி அள்ளி பருக வாருங்கள். விருந்திது விருந்திது இயேசுவின் விருந்திது உண்ண வாருங்கள் அருக வாருங்கள். ஏடான உணர்வு எய்தாத உணர்வு தேடி வந்த இயேசுவின் வருகின்ற உணவு தேடி வந்த இயேசுவின் வருகின்ற உணவு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாமிய புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒவ்வொரு திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவிழமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்கு உரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூயாவியார் புனித அன்னமாருடைய பரிந்துரையின் பேரில் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பின்னாடி தெளிக்கணும்.
கொண்டு பார் கொடு